வணக்கம். என் பேர் வந்து விக்னேஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு வந்து இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளரா என்ன இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அது வந்து இது எப்படி என் வாயில சொல்லணும் எனக்கு சொல்லணும்னே தெரியல. கிட்டத்தட்ட எத்தனையோ சந்தோஷங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கும். எனக்கு குழந்தை பிறந்தது, எனக்கு கல்யாணம் ஆனது, எங்க அம்மா, அப்பா பிறந்த நாள் அந்த மாரி இருக்கும். பட் அதுக்கு நிகரான ஒரு நாள் வந்து எனக்கு இந்த நாள். தளபதி என்ன எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் கோடீஸ்வரங்கள்லாம் வந்து அந்த பதவி நாங்க பணம் செலவு பண்றோம். இன்னொன்னு பெரிய பெரிய கட்சிகள்லேருந்து வந்து நாங்க அத பண்றோம்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட பொறுப்புக்கே கேட்கும்போது, இல்ல விக்கி வந்து ரொம்ப 30 வருஷமா வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால இந்த பதவி விக்கிக்கு மட்டும் தான் நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன நம்பி எங்க தளபதி வந்து எனக்கு இந்த பொறுப்ப குடுத்துருக்காரு. நிச்சயமா இந்த பொறுப்புக்கு உண்மையாவும், உறுதியாவும் நான் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல இருக்க தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் உறுதியா உழைப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். 2027ல நிச்சயமா தளபதி முதலமைச்சர் ஆக்குவோம். எந்த மாதிரி அறிவுரை வழங்கினார் சார்? அறிவுரை ஒன்றும் இல்லை, சும்மா ஜென்ரலாக தான் பேசியிருந்தார். இந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே நீங்கள் களத்தில் இறங்கணும். போராட்டமாக இருக்கலாம், ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம். மக்களோட தேவைகள் சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க, உங்களோட தொழிலை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னும் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாரு. இப்போ சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாரு, அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு நிர்வாகி சர்டிஃபிகேட். அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அதாவது அந்த சர்டிஃபிகேட் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, நான் 10th படிக்கும்போது ஒரு ரிசல்ட் வரும்போது, ரிசல்ட் முடித்து நான் பாஸ் ஆன அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போதும், காலேஜ் படிக்கும்போது நான் காலேஜ் 2 டிகிரி முடித்த சர்டிஃபிகேட் வாங்கும்போதும் வந்த சந்தோஷத்தை விட, இன்றைக்கி அவர் கையில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து, என்னை கட்டி பிடிச்சி ஒரு ஸ்வீட் எடுத்து அவர் எனக்கு ஊட்டி விடும்போது, அந்த தருணங்கள் வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத தருணங்களாக இருக்கும். நிச்சயமாக தளபதிக்கு இதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். மாவட்ட சேவை பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, அந்த காயின் கொடுத்தாங்கன்னா அந்த காயின் கட்டணும். கண்டிப்பாக அந்த காயின் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? அந்த காயின் நான் மறந்துட்டு இப்போ நான் வந்தேன். அப்போ விக்கி வாப்பா அப்படின்னாரு. அண்ணா அப்படின்னா இந்த உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னாரு. எவ்வளோ ஞாபகம் வச்சு ஒரு நிர்வாகியே இல்லை, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒருத்தரோட பேரை சொல்லி அவர் கூப்பிட்றாருன்னா, அப்போ அவர் எங்களை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் தளபதி ரொம்ப நுணுக்கமான வேலை செய்யக்கூடியவர். அவருக்கு தொண்டனாகவும் அவரோட கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 2026 மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி தான் அமையும். அது வந்து எங்கள் தளபதி தலைமையில் தான் அமையுங்கிறதுல துளி கருத்தும் இல்லை.